வணக்கம். இது கோயம்புத்தூர் சிட்டியை பற்றின வீடியோ. ஒரு பிளான் சிட்டியாக இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலான்னு காமிக்கிறோம். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் ஷேர் இட். தேங்க்யூ. இதுதான் சென்டர் ஆஃப் த சிட்டி. நடுவில் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்குது. அது பக்கத்தில் விஓசி பார்க்கு, அது பக்கத்தில் ரேஸ் கோர்ஸ் இருக்குது. நம்ம இப்போது சென்டரில் இவ்வளோ பெரிய சென்ட்ரல் ஜெயில் எதுக்குன்னே தெரியல. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பார்க் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது சென்ட்ரல் பார்க் சிஸ்டம். அதுக்கு கீழே விஓசி பார்க் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி யூஸ் பண்ணட்டும், வெறும் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணட்டும். இது ரெண்டும் இன்டர் கனெக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரேஸ் கோர்ஸில் ஒரு பார்க் சிஸ்டம் கொண்டு வரோம். கணபதி ஏரியா, ஏன்னா நம்ம செகண்ட் சிட்டி சரவணம்பட்டி, அதுக்கு பின்னாடி அன்னூர் தான் இதோட ட்வின் சிட்டி கொண்டு வர போகிறோம், கோயம்புத்தூர் ட்வின் சிட்டி. அதனால கணபதி தாண்டி ஒரு பார்க் சிஸ்டம் நம்ம வைக்கிறோம். ஒரு சிட்டிக்கு ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஃபாரின்லலாம் மெட்ரோஸும் டியூப்ஸும் எவ்ரி சிட்டியில் இருக்கும். நம்ம அதே தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டியூப் ரெட் டியூப்னு சொல்கிறோம். அது ஒண்டிப்புதூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒண்டிப்புதூர், சிங்காநல்லூர், ராமநாதபுரம், உக்கடம், காந்திபுரம் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் எல்லோ டியூப் சித்ரா, ஓப்ஸ், பீலமேடு, லக்ஷ்மி மில்ஸ், அண்ணா சாலை, காந்திபுரம் ரீச் ஆகும். கடைசியில் காந்திபுரம் வருது. அதுக்கப்புறம் க்ரீன் டியூப் சரவணம்பட்டி, கணபதி, 100 ஃபீட் ரோட், காந்திபுரம் கடைசியில் ரீச் ஆகுது. அதுக்கடுத்தது ஒயிட் டியூப் துடியலூர், கவுண்டம்பாளையம், ஆர்எஸ்புரம், காந்திபுரம் கடைசியில் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெஷர் சென்டர் கள்ளிமேடு பக்கத்தில் பில்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு டியூப் வச்சுருக்கோம். அந்த டியூப் சாண்டில் டியூப்னு சொல்கிறாங்க. அது காந்திபுரத்துலேருந்து அந்த லெஷர் சென்டர் மட்டும் வரும். இந்த மெட்ரோஸ்னால் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த சிட்டிலேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த சிட்டி 5 மினிட்ஸ் வந்துடலாம். எக்ஸாம்பிள், துடியலூர்லேருந்து சித்ரா வரது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே துடியலூரில் இந்த ஒயிட் டியூப் ஏறினீங்கன்னா 5 மினிட்ஸில் நீங்கள் காந்திபுரம் சேர்ந்துருவீங்க. இங்கேருந்து எல்லோ டியூப் எடுத்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து சித்ரா another 5 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவீங்க. ஒரு சைட் ஆஃப் த சிட்டிலேருந்து இன்னொரு சைட் ஆஃப் த சிட்டி போகிறதுக்கு நமக்கு 10-15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்குது. இந்த பார்க் சிஸ்டமில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் காலையில் வாக்கிங், ஜாகிங் எல்லாமே இந்த சென்ட்ரல் பார்க் சிஸ்டமில் போய்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே விஓசியில் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இங்கே ஃபார்மர்ஸு ஸ்ட்ரெயிட்டாக உழவர் சந்தை ஒன்று கட்ட போகிறோம். உழவர் சந்தையில் அவங்க ஃபார்மர் ஸ்ட்ரெயிட்டாக விற்கலாம். அதுக்கப்புறம் சிட்டிலே பிக்கெஸ்ட் க்ராசரி ஷாப் இங்கே தான் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்ட போகிறோம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன சேஞ்ச் அப்படின்னா, வேறு எந்த பார்ட் ஆஃப் த சிட்டிலையும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்காது. இதுதான் இருக்கிறதுலே மேசிவ் கவர்மெண்ட் ஸ்கூலு. இது கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்ணும். பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இதை நடத்த போகிறது யாருன்னா ஐஐடி இந்தியாவும், அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி யூகேவும் தான் சேர்ந்து தான் நடத்த போகிறாங்க. அதனால் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். கம்பல்சரியாக பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ், அட்வொகேட்ஸோட சன்ஸ் இங்கே கம்பல்சரியாக படிக்கணும். அதனால் ஆல்வேஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக மெயின்டைன் ஆகும். பிறப்புனால எல்லோரும் ஒன்று தான். அதனால தான் இந்த சட்டமே வந்துச்சு. இந்தியாவில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் எல்லோரும் கரப்ஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் கரப்ஷன் கிடையாது. இந்தியாவோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சைனீஸுக்கும் நமக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்கக்கிட்ட இருக்கிற ஹியூமன் ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மீதி ரிசோர்ஸஸ் அவங்களோட நம்மக்கிட்ட ஜாஸ்தி இருக்குது. இந்தியன்ஸ் ஆர் த இன்டெலிஜென்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால கோயம்புத்தூரில் என்னென்ன டாப் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தா, என்ன பயங்கர டெவலப்டுன்னு பார்த்தா, டெக்ஸ்டைல், போல்ட்ரி, ஆட்டோமொபைல்ஸ், மோட்டர் கிரைண்டர் பம்ப்ஸ், கோல்ட் ஜுவல்லரி. இதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஃபாரினர்ஸ் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்டைல் அண்ட் காட்டன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர் இங்கே காலப்பட்டி பக்கத்தில் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு விளாங்குறிச்சி பக்கத்தில் ஆரம்பிக்கிறோம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர். அப்புறம் இன்னொரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர் உக்கடம் பக்கத்தில் கோல்டுக்கு ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மோட்டர் கிரைண்டர் பம்ப்ஸுக்கு ஒன்று இங்கே சித்ரா பக்கத்தில் ஆரம்பிக்கிறோம். இந்த ட்ரேட் சென்டர்ஸில் ஃபாரினர்ஸ் வேர்ல்டு வைட்லேருந்து ஃபாரினர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இந்த கள்ளிமடை பக்கத்தில் ஒரு லெஷர் சென்டர் ஆரம்பிக்கிறோம். இங்கே நீங்கள் வீக்கெண்ட்ஸு காந்திபுரத்துலேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருக்குது. அதுவும் எவ்ரி 5 மினிட்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் டியூப், ஒயிட் டியூப் இருக்குது.
அது வந்து 5 மினிட்ஸ் எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து இந்த பிளேஸ்க்கு வரும். நீங்கள் வீக்கெண்ட் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து ரோயிங் பண்ணலாம், இல்லை ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து இங்கே லெஷர் சென்டர். இங்கே ரிலாக்ஸ் வீக்கெண்டை வந்து ரிலாக்ஸாக வந்து கழிக்கலாம். சித்ரா பக்கத்தில் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது பக்கத்தில் நம்ம பப்ளிக் மீட்டிங் அரேனா ஒன்று கட்டிடுறோம். இப்போ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாலும் இங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணணும். அவங்க இப்போ வந்து ஏர்வேஸில் வராங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இறங்கி அப்படியே இதில் வந்து இது பண்ணிவிட்டு அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே போயிடணும். அப்படி இல்லைன்னா காரில் வந்தாலும் NHS வழியாக வந்து இதில் இப்போ இங்கே மீட்டிங் ஹாலில் மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அவங்க போயிடலாம். சிட்டிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது வந்து ஒரு வெல் பிளான் சிட்டி. நம்மக்கிட்ட சென்ட்ரல் பார்க் சிஸ்டம் இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருக்குது, நூக் அண்ட் கார்னர்ஸையும் அது வந்து கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கான இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல உழவர் சந்தை இருக்குது, ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்கூல் ரொம்ப குவாலிட்டியான ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் லெஜர் சென்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ப்ராஜெக்டை நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணோம்னா 2023 ஃபினிஷ் பண்ணிடுவோம். சைட் பை சைட் வந்து ட்வின் சிட்டியும் டெவலப் பண்ணிடுவோம். அன்னூரை தாண்டி நாங்கள் ட்வின் சிட்டியும் டெவலப் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக், அசோக் ஸ்ரீநிதி. டீம் அச்சமில்லை. ஜெய் ஹிந்த்.